ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இனி வரும் ஒரு வாரத்தில் கோல்டோட ப்ரைஸ் ஏறப்போதா இல்லை இறங்க போதா அப்படிங்கிற பற்றின ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தலாம். நிச்சயமாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கோல்டோட விலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அமெரிக்காவில் தாங்க அதோட ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அங்கே நடக்கிற ஒரு சில காரணங்களாலையும் கோல்டோட ரேட்டில் ஒரு சில மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அமெரிக்க டாலர் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு. இந்தியனோட ருப்பி வந்து ரொம்பவும் கீழே போயிட்டுருக்குங்க, வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. இது வந்து அமெரிக்க டாலர் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா கோல்டோட ரேட் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஈரானோட போர் வந்து இப்போ தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. இந்த போர் நடக்கிறதுனால கச்சா எண்ணெயோட விலை வந்து உயர்ந்துட்டுருக்கு. இதனால் வந்து கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் போது கோல்டோட ரேட்டு குறைய தான் ஆரம்பிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருக்கும்போது கோல்டோட ரேட்டு குறையிறதுனால ஒரு பத்திரங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோமா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கோல்டில் அது வராது, ரேட்டு குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால முதலீட்டாளர்கள் வந்து கோல்டுலேருந்து கொஞ்சம் வெளியில் போய் முதலீடு வந்து பத்திரங்களில் பண்ணுறதுக்கோ இல்லை ஆயிலில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால கோல்டோட ரேட் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த போர் நடந்துட்டு இருக்கிறதுனால ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பணவீக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் தங்கத்தோட விலை அதிகரிக்கலாம். ஃபெடரல் பேங்க் வந்து பணவீக்கத்தோட அதிகரிப்பு தன்மையால் வந்து அவங்களோட வட்டி விகிதத்தை வந்து அதிகரித்தாலோ இல்லை அப்படியே வந்து இருக்கிற வட்டியே அப்படியே கண்டினியூ பண்ணாலோ கோல்டோட ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு சூழ்நிலையும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால கோல்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ஹைக் ஆகிறதுக்கும் வாய்ப்பில்லை, ரொம்பவும் கீழே குறையிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே ஏற்ற இறக்கத்தோடு இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரியான நிலவரம் தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறவங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாதமும் இல்லை எப்பப்பெல்லாம் கோல்டு ரேட் குறையுதோ அப்போல்லாம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருங்க. அது நிச்சயமாக உங்களோட பணத்தை வளர வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரேட்டு குறைஞ்சா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விலை குறையிறப்பெல்லாம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி.